ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் and it is also very tasty, something very different. I thought let me share it with you. இது வந்து பைனாப்பிள் ரசம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். Little different way how I make. I thought I just share it with you. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் பைனாப்பழம் சின்னதாக தான் இருந்தது. அது வாங்கினதுல ஒரு பாதியை கட் பண்ணி ரசம் எதில் வைக்க போறேனோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு இருக்கேன். மிச்ச பாதியை இங்கே வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து என்னெல்லாம் சாமான் இதுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த பாதி பழம் இதில் மிச்ச பாதியை நறுக்கி இதில் வச்சுட்டுருக்கேன். இப்போ அது கூட ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது போட்டு அரைச்சிட்டு அதில் லாஸ்ட்டில் சேர்க்கணும். எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மைசூர் ரசப்பொடி, அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான உப்பு. அதுக்கப்புறமா இது தாளிச்சு கொட்டுறதுக்கு நம்ம வந்து பச்சை தேங்காய் பூ போடணும். அதுக்கு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி. ஆக்சுவலாக இதுக்கு புளி தேவையில்லை, ஏன்னா இதுலேயே கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் திதிப்பும் இருக்கும் இதில். ஆனாலும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டுருக்கேன், ஏன்னா இது வந்து நல்ல காரசாரமாக இருக்குது. அதனால தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகும் ஜீரகமும், அதுக்கப்புறம் துளியுண்ட வெல்லம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, இது வந்து நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தனியாக பருப்பை வந்து ஒரு சின்ன கப்புக்கு வெந்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் அந்த பைனாப்பிளில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது இந்த பைனாப்பிளும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே பைனாப்பிள் வேகும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பைனாப்பிள் இப்போ வெந்துருக்கு, நல்ல மணம், வேகும்போதே நல்ல மணம் வருது. இந்த ரசத்துக்கு டொமேட்டோ ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பைனாப்பிள் தான் இதுக்கு போடணும். ஸோ இது வெந்துட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணலாம். சும்மா அது ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இது கொஞ்சம் நல்லா வேகிறதுல இதோட உப்பும் துளியோண்டு அந்த வெல்லமும் சேர்க்கட்டும் பைனாப்பிளில். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக பொடியும் ரசப்பொடியும் அதுக்கு ஆட் பண்ணலாம். இதுக்கு தண்ணி காணாட்ட கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதில் வந்து உப்பும் போட்ட வெல்லமும் அதில் சேர்ந்தாச்சு. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த 1.5 டீஸ்பூனு பொடியை அதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ தட் இந்த உரப்பும் அதில் இறங்கும். இதோட கொஞ்சம் ஒரு நல்ல கொதி வந்து நல்ல மணம் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புளி ஆட் பண்ணோம். பாருங்க, இது ரசப்பொடி போட்டு நல்லா கொதிச்சு வாசனை நல்லா வந்துடுது. ஸோ இந்த சமயத்தில் நான் இதோட இந்த புளி ஜலத்தை சேர்க்குறேன். இந்த புளி தண்ணி வந்து நான் சொன்னேன்னே உங்களுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துட்டேன். கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது இந்த பைனாப்பிளில். ஸோ அதை போட்டிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போகிறோம், ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வரட்டும், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து இந்த புளியை பருப்பை நல்லா வெந்து அதை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதையும் ஆட் பண்ணுறேன். இந்த பருப்பு விட்டு ஒரு நல்லா பதையணும். ரசம் வந்து கொஞ்சம் நல்லா பதையணும். ஒரு மீடியமில் வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம அதுக்கு என்ன தாளிச்சு கொட்டணுமோ அதை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பதையட்டும், பருப்பு விட்டு பதையட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ இந்த இனிப்பு சட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து சேர்த்துடலாம். அப்போ நம்ம பைனாப்பிளோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பும் ஒரு ஏலக்காயும் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து இந்த ரசத்துலேயே இருக்கும், கொதிச்சு வெளியில் போயிடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பருப்பையும் சேர்த்துட்டு இதையும் போட்டு எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம விட்டுடலாம். இது நல்லா அப்படி 15 வரும் பாருங்க. அந்த சமயத்தில் நம்ம தாளிச்சு கொட்டணும். இப்போ பாருங்க, நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்ட வேண்டியது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கிட்டு
இப்போ தாளிச்சு கொட்ட போகிறேன். இந்த இழுப்பு சட்டியில் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். இப்போ இதிலோட கொஞ்சம் கடுகும் ஜீரகமும் அதில் ஆட் பண்ணால் போகிறோம். நான் இதில் பெருங்காயம் சேர்க்கல, ஏன்னா நான் ரசப்பொடியிலே பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதனால ஸோ இது நல்லா பொரியும் போது இப்போ இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் அதில் போடலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுபடணும். ஒரே 1 டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன். பாருங்க, தேங்காய் வந்து கொஞ்சம் செவக்கிறது இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லியை, பச்சை கொத்தமல்லி அதில் போடுறேன். அதுக்கப்புறம் இதோட வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கருகப்பிலையும் அதோட போடலாம். இது நல்லா கொஞ்சம் கருகப்பிலையும் அதோட வறுபடும் அதை எடுத்து நம்ம ரசத்து மேலே போட்டுற வேண்டியதான். அந்த ரசம் வந்து நல்ல மணமாக இருக்கும், நல்ல ஒரு புளிப்பு, கொஞ்சம் லைட்டு ஸ்வீட்டு, அப்புறமா அந்த காரமாக ஒரு ரசப்பொடி போட்டுக்கோமே அந்த ரசப்பொடி, அந்த ஸ்மெல்லு, அப்புறமா ஒரு லைட்டாக ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய். இந்த மைசூர்லலாம் கொஞ்சம் இந்த மாதிரி டைப்பில் தான் ரசம் பண்ணுவாள். அந்த ரசம் பண்ணி வச்சுட்டாக்க ரசம் சாதம் சாப்பிட்றத விட எல்லாரும் சூப் மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதில். இப்போ அவ்வளோதான், இதோட நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ தாளிச்சு கொட்டத்தையும் இதில் போட்டாச்சு. பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு. பதஞ்சு ரசம், அதனால நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணிவிட்டு இது கூட ஒரு தேங்காய் கறியோ இல்லைன்னா ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கோ இல்லை உருளைக்கிழங்கோ அந்த மாதிரி ரோஸ்ட்டோ இல்லை அவியலோ அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்க. லெட் மீ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ. See you then. Bye bye.